இந்த மென்டல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? காலையில 9 மணிக்குலாம் ரெடியா இருன்னு அத்தனை வாட்டி படிச்சு படிச்சு சொன்னேனே. இப்ப வீட்டுக்குள்ள போனா நல்லாவா இருக்கும்? அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, போன் அடிச்சு பாப்போம். போனை ஏற்றி மென்டல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வேற தெரியலையே. ஹலோ, யாருப்பா அது? கொரியரா? ஆமா ஆமா, நான் தான் மீஷோல 2 டாப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்க அம்மா வெளியே தான் இருப்பாங்க, கொடுத்துட்டு போங்க. ஆமாண்டி, கொரியர் தான். உன்னை பார்த்ததுல இருந்து இன்னும் அந்த ஒரு வேலை மட்டும்தான் பாக்கி. ஆனா பார்சல் கொடுக்க வரல. உன்னை பொட்டலம் கட்டி பார்சல் போட்டு அனுப்புறதுக்காக தான் வந்திருக்கேன். ஐயோ மச்சான், நீயா? ஏய் சாரிடா, ஏதோ ஒரு குழப்பத்துல. மச்சான், நீ ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துரு. நான் கீழே ரெடியா நிக்கிறேன். ஓகே? ஹேய், கொன்னே போட்டுருவேன் உன்னை. எத்தனை 10 நிமிஷம் டி? இப்ப நான் உங்க வீட்டுக்கு கீழே தான் நிக்கிறேன். நீ மட்டும் இப்ப இங்க வரல. ஆமா, நீ என்ன என்னமோ போதையில இருக்க மாதிரி உளறிட்டு இருக்க? மச்சான், அது ஒண்ணும் இல்ல. அது இப்பதான் குளிச்சுட்டு வந்தனா, அதான் தூக்கம் ஒன்னும் தெரியல. குளிச்சுட்டு வந்ததுனால தூக்கம் தெரியலையா? எல்லாருக்கும் குளிச்சாதானே தூக்கம் தெரியும். உனக்கு என்ன வித்தியாசமான வியாதியா? இருக்கும். நீதான் மனுஷ பிறவியே இல்லையே. ஏலியனா வர வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் உசுர வாங்கிட்டு இருக்கு? சீக்கிரம் கிளம்பி வாடி. நான் வந்துட்டேன் மச்சான். 5 நிமிஷம் வந்துறேன். இந்த பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அட மாப்ள! ஐயோ, இவங்களா? மாப்ள, என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு தெருவுல நிக்கிறீங்க? இல்ல, வீட்டு வாசல்லே நிக்கிறீங்களே. வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன். நல்லா கூப்பிட்டீங்க, போங்க. அட, வீட்டுக்குள்ள வாங்க மாப்ள. இல்ல சுடரமா, வெளிய போகணும். டைம் ஆயிடுச்சு. அப்படியா? போயிட்டு வாங்க. அதல்ல, அது வந்து. ஐயோ மாப்ள, நீங்க என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அதுக்காக நீங்க வெளிய போற இடத்துக்கெல்லாம் போறப்ப என்ன வந்து பாத்துட்டு போனோம், என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. நீங்க பாட்டுக்கு போயிட்டு நீங்க பாட்டுக்கு வரலாம். என்ன மாப்ள, புரிஞ்சுதுங்களா? டேய், நான் பைத்தியமா இல்ல இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் பைத்தியமாடா? ஏன்டா சாவடிக்கிறீங்க? சரிங்க சுடரமா, இதுக்கப்புறம் நான் எங்க வெளிய போனாலும் உங்க வீடு தேடி வந்து உங்ககிட்ட சொல்லாம நான் போறேன். ஓகேவா? இப்படிதான் மாப்ள இருக்கணும். சரிங்க மாப்ள, போயிட்டு வாங்க. பாய். பாய். நீங்க உள்ள போங்க, நான் போய்க்கிறேன். ஐயோ, இல்ல, நீங்க கிளம்புங்க, நான் உள்ள போய்க்கிறேன். சபா. மச்சான், சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போலாமா? அப்பாடியோ, இவ வந்து காப்பாத்திட்டாயா? ஏய், தேங்க்ஸ் டி. ஹே, நீ என்னடி செம்மையா கிளம்பி நிக்கிற? இப்போதும் பேண்ட் சட்டையோட தான் சுத்துவ? இப்போதும் பேண்ட் சட்டையோடயே என்ன பார்த்து ஆடியன்ஸ்க்கு போர் அடிச்சிருச்சான். அதான் வேற நல்ல ட்ரெஸ்ஸா போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. மா, மீஷோல 2 டாப்ஸ், பிளிப்கார்ட்லயும் 2 பேண்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன். எல்லாம் வரும், வீட்ல இருந்து வாங்கி வைங்க. என்னது? மீஷோல எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கியா? ஏய், எனக்கும் சீட்டு வாங்குனியாடி? ஐயோ, ஆமா, உனக்கும் சீட்டு தான் வாங்கினேன். அது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்துச்சா, அதான் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு வாங்கியிருக்கேன். நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா? நீ வாங்கி மட்டும் வை. அப்ப சரி, எனக்கும் சேர்த்து வாங்கியிருந்தாதான் நான் வாங்கி வைப்பேன். இல்ல நிம்மதின்னு ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கவே இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்பிடுவேன். தெரியும், அதனாலதான் உனக்கும் சேர்த்து ஆர்டர் போட்டேன். வாங்கி வை. சரி, என்ன 2 பேரும் அவுட்டிங்கா? ஆமாமா, ஆதிக்கு பொண்ணு பார்க்க போறோம், எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோம். அடிங் குய்யால. என்ன அது? இல்ல, ஆதியும் நானும் சீக்கிரத்துல பொண்ணு மாப்பிள்ளை ஆக போறோம்ல, அதுக்கு சும்மா ஒரு பர்ச்சேசிங்காக வெளியே போறோம்னு சொன்னேம்மா. ஓஹோ, அப்படியோ? சரி. என்ன மாப்ள, நிம்மதிக்காக தான் இங்க வெயிட் பண்றேன்னு சொல்லக்கூடாதா? எங்க சொல்ல விட்டீங்க? சரி, போயிட்டு வாங்க. சரிங்கம்மா, போயிட்டு வரோம். மாப்ள, கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களை நம்பி என் பொண்ண உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். நான் உங்களுக்காக பெர்மிஷன்லாம் கொடுத்திருக்கேன்ல. அதுக்கு எனக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சரிங்க சுடரமா, வாங்கிட்டு வரேன். சரி, பாத்து பத்திரம். 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் இருட்டினாலும் பரவாயில்ல, பொறுமையாவே வாங்க. நல்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசினாதான் ரொம்ப பிடிச்சுக்கும். அதுக்குதான் சொன்னேன். ஹே மச்சி, என்னடி பார்லருக்கு கூட்டிட்டு வந்திருக்க? மச்சான், இங்க பாரு. நீ என்ன கேட்ட? எனக்கு அழகான ஒரு பொண்ணா பார்த்து செட் பண்ணி விடுன்னு கேட்ட. அழகான பொண்ணுங்கலாம் பியூட்டி பார்லர்ல தானடா இருக்கும். உள்ள சர்வீஸ் போயிட்டு இருக்கு மச்சான். ஒரு பொண்ணுங்களா வெளியே வருவாங்க. பாரு, அதுல யாரு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள என்கிட்ட சொல்லு. நான் அவங்கள்ட்ட பேசி உனக்கு செட் பண்ணி விட்டுறேன். ஓகே தானே? ஏண்டா? காசு இல்லன்னு பிச்சை எடுக்கிற மாதிரி பொண்ணு கிடைக்கலன்னு இப்படி தெருவா பிச்சை எடுக்க விட்டுட்டியடி என்ன? டேய், அப்புறம் என்ன பண்றது? இப்படிலாம் ஏதாவது 4 இடத்துக்கு போய் பார்த்தாதான் ஒரு நல்ல பொண்ணு அமையும். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தா எப்படிடா அமையும்? இங்க பாரு, as a மேக்கப் ஆர்டிஸ்டா சொல்றேன், பார்லர்ல தான் நிறைய அழகழகான பொண்ணுங்க வருவாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணா இங்கேயே உனக்கு பிடிச்சிடலாம். ஓகே தானே? எக்ஸ்கியூஸ் மீ மேம், would you like to take any service ma'am? ஆமாமா, பொண்ணு பார்க்குற சர்வீஸ் எடுக்கலாம்னு இருக்கோம். சாரி சார், I couldn't get you. nothing. நான் சும்மா பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். கேட்டலாக்ஸ் இருக்கா? கொடுங்க, நான் பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன். ஷேர் மேம். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள சர்வீசஸ் போயிட்டு இருக்கா? எஸ் மேம்,
ஃபேஷியல், ப்ளீச்சிங், கோல்டன் ஃபேஷியல், த்ரெட்டிங், ஹேர் கட்ஸ் நிறைய சர்வீசஸ் உள்ள போயிட்டு இருக்கு மேம். ஓ ரியலி? தேங்க்யூ ஸோ மச். நான் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஷியர் மேம். டே மச்சி, உள்ள நிறைய சர்வீசஸ் இருக்கா, ஒருத்தரா வெளியே வருவாங்க, பார்த்துட்டு யாரு பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லு. டேய் டேய். என்ன மச்சான், என்ன சொன்ன? அடோ பாவி, உள்ள சர்வீஸ்ல இருக்க பொண்ணு பாருடா, நான் ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன். அடத்தோ. இல்ல மச்சி, நல்ல சுருட்ட முடியா, அப்படியே ஒல்லியா கிச்சனு வச்சா ஃபாரின் கேர்ள் மாதிரி ரொம்ப ரிச்சா இருக்கு மச்சி. நல்லா இருக்குல்ல? என்ன ஃபோன் நம்பர் வாங்கி தட்டா? இரு மச்சான், அவசரப்படாத. இதுக்கும் உள்ள நிறைய பொண்ணுங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களே, வெளியே வரட்டும், பார்த்துட்டு லாஸ்டா ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். எவனோ ஒருத்தன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிச்சை எடுக்கிற கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். இப்ப மானம் கெட்டு போய் அவனே அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதானே, ஏன் ஆகாது, அவனெல்லாம் செருப்பு கழட்டி அடிக்கணும். அடிச்சுக்கோ, நீயே நல்ல பெரிய செருப்பா கழட்டி அடிச்சுக்கோ. ஏ மச்சி மச்சி மச்சி, ஒரு பொண்ணு வருதுடி. மச்சி மச்சி, அந்த பொண்ணு செம்மையா இருக்காடி. ஐயே, இவ்வளவு நல்லா இருக்கா? என்னடா மானங்கெட்ட டேஸ்ட் உனக்கு? அங்க பாரு, அவ என்ன நல்லா இருக்கா. ஏதோ ஒட்டட குச்சிக்கு பேண்ட் சட்டை போட்டு விட்ட மாதிரி இருக்கா. இரு, இன்னும் இருக்கு. அவ மண்டைய பத்தியா? சர்வீஸ் எடுத்துட்டு வந்திருக்கா. அப்படி இருந்தும் எப்படி இருக்கா பாரு. இல்லடி, மாடர்னா ட்ரெஸ் பண்ணா உடனே வளைஞ்சிட்டு போயிருவியே. ஹேய், இரு, அடுத்தவங்களை சொல்றதுக்கு முன்னாடி நீ போய் கண்ணாடியில பாரு எப்படி இருக்கேன்னு. ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சலா? அந்த பொண்ணு கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு குறையா சொன்னியே, அது எல்லாமே உனக்கும் இருக்குடி. நீ மட்டும் என்ன பூசணிக்கா மாதிரியா இருக்க? அதே ஒட்டட குச்சிக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி தான் இருக்க. அந்த பொண்ணு மண்டைய சொன்னியே, உனக்கு மட்டும் என்ன 60 அடி குந்தலா இருக்கு? அப்புறம் என்ன மாடர்ன் ட்ரெஸ்? மேடம் என்ன புடவையில வந்திருக்கீங்களா? சரி அடிக்கிட்டே போகாத மச்சி, எனக்கு இவ்வளவு பிடிக்கலடா. ஹேய், நீ ஆடி அவளை கல்யாணம் பண்ணிக்க போற? நான் தானடி கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு பிடிச்சிருந்தா போதும். அதெல்லாம் முடியாது, எனக்கும் பிடிக்கணும். இருடா, இன்னும் நிறைய பொண்ணுங்க வருவாங்க, பாப்போம். மேம் ப்ளீஸ் டேக் யுவர் சீட். Thank you. ஹேய், இவ செம்மையா இருக்காடி. இவ சூப்பர் டி. இவளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல? ஆமா, நல்லா தான் இருக்கா. இருந்தாலும் அந்த முகர கட்டிக்கு உடனே செலக்ட் ஆயிடுச்சு. இல்ல கொஞ்சம் அலைய விட்டு தான் செலக்ட் பண்ணணும். இவளை எப்படி கழட்டி விடலாம்? டேய், அது வந்து என்ன ஆளு காணோம். ஹாய். என்னடி என்னடா பண்ற? அவ பார்க்க நல்லா இருக்காளடி. பாக்குறதுக்கு அப்படியே ஃபாரின் கேர்ள் மாதிரி இருக்கா. இந்த நிலா ஃபாரின் பையனே கல்யாணம் பண்ணி என்ன வெறுப்பேத்தனால, இப்ப இவள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ முன்னாடி போய் வெறுப்பேத்த போறேன். நான் போய் பேசுறேன் அவகிட்ட. டேய், உனக்கு நீயே பொண்ணு பாத்துக்கிறதா இருந்தா எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்த? நான் தான் உனக்கு எல்லாமே பார்த்து பேசி வைப்பேன். இரு, முதல்ல அவகிட்ட பேசி எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கணும்ல. அடிச்சு கொன்றுவேன் உன்னை. ஒழுங்கா ஓடிடு. அவ நல்லா தானே இருக்கா. அவகிட்ட பேசி நான் பழகிக்கிறேன். நீ முத கிளம்பு, உன் வேலை முடிஞ்சு. என்னது வேலை முடிஞ்சா? டேய், என்ன என்ன வேலை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்க? போடியாங்கிட்டு. என்னடா தள்ளி விட்டுட்ட என்ன? ஆளு பார்த்தா வேற செம்மையா இருக்காளே. இவகிட்ட எப்படியாவது பேசி இவளை கரெக்ட் பண்ணிடணும். ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, ஒருவேளை பேசியே மைக்கிடுவானோ? ஹாய், what do you want? ஹாய், I'm Aditya, Senior Inspector of Police. Actually, இது உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நீங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. Wow, thank you so much for your compliment. Honey, shall we go? Yeah baby. டேடி தொப்பி மண்டையா. What bro? நான் தான் இந்த பொண்ணு கிட்ட முதல்ல பேசிட்டு இருக்கேன்ல, கிளம்பு. Hello bro, she is my girlfriend. நாங்க சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஐயோ ஆதி. டேய் தேங்காய் மண்டையா, உண்மையா வாடா? அவ ஆளா? Yes bro. Honey, come on, let's go. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஐயோ இவ வேற அப்பவே சொன்னா நான் முதல்ல போய் பேசுறேன்னு. முந்திரி கொட்டையாட்டம் முன்னாடி வந்து பேசிட்டு இப்படி கலாய் வாங்கிட்டோமே. எனக்கு இப்ப அவன் கமிட்டட்னு சொன்னது கூட வருத்தமா இல்ல, இவ கலாய்ப்பாளே, அத நினைச்சாதான் உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு. ஆஹா, ஆரம்பிச்சுட்டாலே. ஹாய், ஐம் ஆதித்யா அருணாச்சலம். நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. டேய் இத கூட ஒத்துப்பேன்டா. ஆனா ஒரு இடத்துல சொன்ன பாத்தியா, என் எக்ஸ் நிலா மட்டும் ஒரு ஃபாரினர் கல்யாணம் பண்ணிட்டு ஏன் முன்னாடி வந்து வெறுப்பேத்துனா, அதே மாதிரி நானும் ஒரு அழகான ஃபாரினர் மாதிரி இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவ முன்னாடி போய் வெறுப்பேத்துறேன்னு சொன்ன பாத்தியா. அதுதான்டா என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல. சொன்னேனா ஒரு ஃப்ளோல வந்திருக்கோம். ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், உங்க மூக்கு அங்க பறந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஐயோ. ஹே, அவ்வளவு சீனெல்லாம் இல்ல. என்னப்பா
ஏதோ ஒரு இதுல போய் பேசிட்டேன். அதுக்குன்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கேவலமா சமாளிக்காத. டேய் சத்தியமா சரி படக்கம் இல்லடா. சரி அதான் அசிங்கப்பட்டாச்சுல, உட்ரு. ஏய், எனக்கு என்னவோ அந்த பார்ல எல்லாம் செட் ஆகுற மாதிரி தெரியலடி. எனக்கு இந்த மாதிரி மாடர்ன் மங்காத்தெல்லாம் வேணாம். ஒரு மாதிரி அடக்க ஒடுக்கமா குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா வேணும்டி. அதாவது ரஜினி சார் படையப்பா படத்துல அவர் சொல்லுவாரே, எனக்கு சாத்திகமான ஒரு பொண்ணு வேணும்னு, அந்த மாதிரி சாந்தமா ஒரு பொண்ணை பாருடி. சாந்தமா ஒரு பொண்ணு சாத்திகமா வேணும்னா அதுக்கு நீ என்னதான் கட்டிக்கணும். நீ பார்க்கவே வேணாம், மூடிட்டு கிளம்பு. டேய் இரு தேடுவோம்டா. நம்மளுக்கு பொண்ணு கிடைக்கிறதா கஷ்டம், அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சுக்கலாம். சரிடி, எனக்கு பொண்ணு தேடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் எனக்கு பிரேக் விட்டுக்கலாம். இப்ப வா, உனக்கு மாப்பிள்ளை தேட போலாம். அப்படிங்கிற? அப்ப வா போலாம். ஐயா வாயப்பாரு, வந்து தொலை. ஆமா எங்க போறோம்? மாப்பிள்ளை பாக்குறதுக்கு சூப்பர் இடம் வச்சிருக்கேன். வா